தமிழ்நாட்டில் ஸ்டாலின், உதயநிதி, அப்போ ஒரு சபரீசன் இவங்க மட்டும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு பேசணும். அடுத்து மந்திரி பூரா கொள்ளையடிக்கிறாங்க. கேஎன்ஆர், பெரியசாமி, ஏவா வேலு எல்லாம் பொன்முடி, செந்தில் பாலாஜி எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு குமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசணும். ஆனால் நம்ம ஒரு புதுசாக பேசணும். அப்போவே எதிர்கட்சிகளும் பக்கா ஃப்ராடு பண்ணுறான்னு பேசணும். திமுக கூட்டணி இருக்கிற அத்தனை எதிர்கட்சியும் பணம் வாங்குறாயான்னு சொன்னோம். அதில் இந்த கம்யூனிஸ்டுக்காரங்களை தான் நம்ம அடித்தோம் க்ளீனாக. ஏன்னா உண்டியல் கொடுக்குற பயப்பா அவங்க எப்போவுமே என்ன கேட்பான், தேர்தலில் நிற்க போகிறோம், எனக்கு உண்டியலில் பணம் போடுங்கன்னு டிராஃபிக்கில் போய் அந்த சிக்னலில் நின்னா வந்து நிற்பான் கம்யூனிஸ்ட்காரன். ஒரு காலத்தில் அந்தளவுக்கு கொள்கை பிடிப்போடு இருப்பான். அந்த கொள்கை பிடிப்போடு இருந்த அதே கம்யூனிஸ்டுகளுக்கு 75 கோடி கொடுத்தேன்னு ஸ்டாலின் கணக்கு கொடுத்தாரு தேர்தல் கமிஷனில். அதை பிடிச்சி நான் பல தடவை பேசியிருக்கேன். கம்யூனிஸ்ட்காரன் நீயே கெட்டு போயிட்ட, இனிமேல் கொள்கையை பற்றி வேதாந்தத்தை பற்றி பேசாத. ஜோதி பாசு எல்லாம் வந்து முதலமைச்சராக இருந்த விலகி போகும்போது ஒரே ஒரு பொட்டி எடுத்துகிட்டு போனார். 4 சட்டை 4 வேஷ்டி வச்சு பைஜாமா வச்சுருந்தார். அப்படி இருந்த கம்யூனிஸ்டாயா திமுக கேவலமாக வெக்கம் இல்லாமல் போய் 25 கோடி வாங்கினீங்கன்னு சொன்னோம் பல தடவை. இதில் வலது கம்யூனிஸ்டை சேர்ந்த முத்தரசன் இன்னும் ஒரு அறிக்கை விட்டிருக்கார் வீடியோ. அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வாங்கினது உண்மை தாங்கிறார், லஞ்சம் வாங்கினது இது பண்ணல. அந்த சென்ஸ் ஆஃப் ரெக்ரெட், அந்த மனசாட்சி உருட்டுமே சுத்தமாக இல்லை. சொல்கிறேன், நாங்கள் வாங்கினோம்ப்பா. எப்படி வாங்கினோம்? இருட்டில் போய் வாங்கலை, ஒளிஞ்சிருந்து வாங்கலை, எங்கள் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. யார்? திமுக. நாங்கள் மட்டுமா வாங்கினோம்? இடது மினிஸ்டர் வாங்கினா. அவர் சொல்கிறார், இடது மினிஸ்டரும் வாங்கினாம்ப்பா, பேங்க்கில் தான் போட்டாங்க. நாங்கள் வலது மினிஸ்டரும் வாங்கினோம், விடுதலை சிறுத்தை வாங்கினோம் அப்படிங்கிறார். மதிமுக வாங்கினோம், அதுக்கடுத்தது முஸ்லீம் லீக்கும் வாங்கினோம். இந்த வீடியோ பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு பணம் கொடுத்தது, கையில் கொடுக்கவில்லை, நடுராத்திரியில் கொடுக்கவில்லை, திரைமறைவில் கொடுக்கவில்லை. திமுகவின் வங்கி கணக்கில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வங்கி கணக்குக்கு பணம் அனுப்பப்பட்டது, மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அனுப்பப்பட்டது, விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுப்பப்பட்டது, மதிமுகவுக்கு அனுப்பப்பட்டது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு அனுப்பப்பட்டது. பகிரங்கமான கணக்கு. இந்த வீடியோவில் எல்லா எதிர்கட்சியும் பணம் வாங்குறது சொல்லிட்டாங்க. நான் எதுக்கு பணம் வாங்குறேன்? நீ நிற்கிற தொகுதியில் செலவு பண்ணுறதுக்குன்னா நீ தான் செலவு பண்ணணும். அங்கே போய் பணம் வாங்குவியா? அங்கே போய் பணம் வாங்குறிய இதில் பேங்க்கில் வாங்கினேன்னு சொன்னீங்கல்ல, பிளாக் லெவலில் வாங்கினீங்க சொல்லுங்கள் முத்தரசன். பிளாக் லெவலில் வாங்கினீங்க, ஒயிட் லெவலில் வாங்கினீங்க. உங்கள் அரசியல் கட்சியை தெரியாது. வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆள் டிவி வச்சுக்கிறது. ஆளுங்கட்சி கொள்ளையடிக்கிற பணத்தில் பங்கு போடுறீங்கன்னு தானே சொல்லுவோம். அதனால் பேங்க்கில் வாங்கியிருந்தாலும் குற்றம்தான். எதற்காக வாங்கினீங்க இது சொல்லணும்ல. அரசியல் கட்சிகள் டொனேஷன் வாங்கலாம், பப்ளிக்கிட்ட இருந்து வாங்கலாம், வெளியாள்கிட்ட இருந்து வாங்கலாம். இன்னொரு அரசியல் கட்சிகிட்ட இருந்து நீ வாங்கினா அது லஞ்சம் தான், டொனேஷன் கிடையாது. அதனால் வெக்கம் இல்லாமல் தாங்கள் லஞ்சம் வாங்கினதை இவ்வளோ ஓப்பனாக திமுகவில் இருக்கிற அத்தனை கூட்டணி கட்சிகள் பேசுகிறாங்கங்கிறது கேவலத்திலும் கேவலம். மற்ற கட்சியில் இல்லையான்னு கேட்பேன். மற்ற கட்சியிலையும் இருக்கா, பிஜேபியிலையும் இருக்கா, அதிமுகவிலையும் இருக்குது. 2 கூட்டணிக்குமே பணம் கொடுக்குறாங்க. அதுவும் தப்பு தான். அதனால் அரசியல்வாதி திருந்துங்கப்பா. அதுதான் ஏதோ எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுது, அந்த கொஞ்சம் பணத்தை ஏதாச்சும் ஒரு வெளியில் டொனேஷன் அப்படி இப்படின்னு வாங்கிக்கோங்க. அதுக்காக ஒவ்வொருத்தனும் 50 கோடி 100 கோடி பிளாக்கில் 50 ஒயிட்டில் 50 இது மாதிரியெல்லாம் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற மக்களை முட்டாளாக்காதீங்க அப்படிங்கிறது தான் முத்தரசன் வீடியோவில் பேசுனதுக்கு நம்முடைய பதில்.